ஆசனங்கள் 14 ஆசனம் முடிச்சிட்டோம், அப்படிதானே? கடைசியா செய்யக்கூடிய ஆசனம் வந்து சவாசனம். விபரீத கரணியை பத்தி இப்போ போன வாரம் ரொம்ப விளக்கமா சொல்லியிருந்தான். அது புரிஞ்சுது அந்த ஆசனத்தோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஆசனங்களுக்கு புரியுதா? எல்லாருமே செய்ய வேண்டிய ஆசனம். கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க, சைன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, ஹார்ட் பிளாக் இருக்கிறவங்க, வெரிகோஸ் வெயின் பிரச்சனை இருக்கிறவங்க, தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க, சையாட்டிகா பிரச்சனை இருக்கிறவங்க, அவாஸ்குலர் நெக்ரோசிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, யானைக்கால் வியாதி இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, மூளையில மேஜரா ஆபரேஷன் பண்ணவங்க, ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணவங்க, யாரா இருந்தாலும் சரி, ஒரு முறை ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னா கூட இந்த ஆசனம் செய்யறாருன்னா திரும்ப வராது. 100% நம்பலாம். ஹார்ட் அட்டாக் ஒரு முறை வந்துடுச்சு சார் அப்படின்னா கூட இந்த விபரீத கரணி ஆசனம் செஞ்சாருன்னா மீண்டும் வரும் வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஆசனம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அபானன் அப்படிங்கிற காத்து, விஷ காத்து, அதை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறேன் விளக்கமா. அந்த காத்து வந்து ஆனஸை நோக்கி திருப்பி விடப்படுறதுனால மாபெரும் வியாதிகள் வந்து என்ன ஆகுதுன்னா வராமல் தடுக்கப்படுது. அதான் அங்க முக்கியமான விஷயம். ரொம்ப மன உளைச்சலா, ஓவர் டிப்ரெஷனா, என்னால இந்த டிப்ரெஷனை சகிச்சிக்கவே முடியல அப்படின்னா கூட சரி, சமய சுத்தியா உடனே தலைலாம் ஓவர் வெயிட் ஆகி போச்சு. இப்ப தலைபாரம் வந்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். 100 கிலோ மூட்டை தூக்கி தலைமையில வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பாரம், தலைபாரம், ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னா யோசிக்கவே கூடாது. உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது விபரீத கரணி. அவ்வளவுதான். பயங்கரமான மன உளைச்சல் இருக்குது, தூக்கமே வரல, தலைலாம் பாரம் ஆகி போச்சு, இல்ல எக்ஸாம் டைம் படிக்கணும், கான்சன்ட்ரேஷன் வேணும், யோசிக்க கூடாது. டக்குன்னு அந்த டூல் அதெல்லாம் உங்க வீட்டுல கண்ணுல இருக்கணும், ஹால்ல இருக்கணும். இந்த பொருள், இந்த 2 பொருளும் எப்ப பார்த்தாலும் உங்க கண்ணுல 24 hours வீட்டுல இருக்கும் போது இந்த பொருள் 2 பொருளும் உங்க கண்ணுல பட்டுனே இருக்கும். எந்த பிரச்சனையாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடனே எடுத்து போட்டு செய்யலாம். அது உடனே சரியாகிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். 1/4 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் விபரீத கரணி பண்ணா ஸ்ட்ரெஸ் இப்படின்றதுக்குள்ள போயிடும், தலைபாரம்லாம் குறைஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு வரம் தான் இந்த ஆசனம். சரியா? அதை பத்தி நம்ம விளக்கம் நிறைய சொல்லிட்டோம். அவ்வளவு பலன்களை உள்ளடக்கி வச்சிருக்கு. ஒரு முத்திரையாவும் செயல்படுது, தூயின் ஒண்ணு ஆசனமும் செயல்படுது, அமுத சுரபி போல பலன்களை வாரி வாரி வருது. அப்ப இந்த அமுதம் எங்க இருந்து கிடைக்குது? அது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு டெட் பாடி எடுத்து அப்படியே படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு ஒரு ட்ரில்லிங் மிஷின் ஸ்டிக்கு நீட்டா நம்ம சோர்ல தொலை போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரில்லிங் மிஷின் கரெக்டா அந்த பொட்டு வைக்கிற இடம், அங்க ஒரு கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்ட் பேர் என்னது? அப்படியே படுக்க வச்சுட்டு அந்த டெட் பாடிக்கு கரெக்டா, அந்த டெட் பாடியோட கரெக்டா அந்த தலையில புருவ மத்தி இடையில பொட்டு வைக்கிற இடம், அதை அப்படியே ட்ரில் பண்றாங்க. அப்படியே ஓட்ட போட்டுனே போறாங்க. உள்ள போனா நேரா போயிட்டு ஒரு கிளாண்ட டச் பண்ண ஹைபோதாலமஸ், பிட்யூட்டரி, இந்த இடம் வந்து கரெக்டா நேரா போகும். ஸ்டிக்கு நேரா போச்சுன்னா டச் பண்ண இடம் பீனியல் கிளாண்ட். என்ன கிளாண்டு? பீனியல் கிளாண்ட். அந்த பீனியல் கிளாண்ட்ல இருந்து ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் பேர் என்னது? 2 விஷயத்துக்கு மட்டும் தான் சுரப்பாகும். 2 விஷயத்துக்கு மட்டும் தான் அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும், நேரத்தில் ப்ரொடியூஸ் ஆகாது. பீனியல் கிளாண்ட் என்ன ஹார்மோன் சுரக்குது தெரியாதா? படிச்சவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. பீனியல் கிளாண்ட் என்ன ஹார்மோன் சுரக்கும்? என்டார்பின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. என்டார்பின். இந்த என்டார்பின் அப்படிங்கிற ஹார்மோன் 2 விஷயம் மட்டும் சுரக்கும். ஒன்று, வயிறு வலிக்கு சிரிக்கும் போது
வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிங்கிறது பழமொழி. என்னோட கேள்வி, எத்தனை பேருக்கு வாய் விட்டு சிரிச்சு நோய் விட்டு போயிருக்குன்னு மட்டும் சொல்றேன். அப்படின்னா சிரிச்சுட்டு போயிடலாம் எல்லாருமே. இத உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிறது உண்மைதான். ஆனா ஆர்டிபிஷியலா சிரிக்கிறதுங்கிறது கிடையாது. சிரிப்பு யோகான்னு ஒண்ணு இருக்கு. சிரிப்பு யோகான்னு ஒண்ணு இருக்கு. அப்படி ஒரு யோகாவே இருக்கு. ஆசிய யோகான்னு பேர் இருக்கு. ஆசிய அப்படின்னா சிரிப்புன்னு அர்த்தம். ஆசிய யோகான்னு இருக்கு. அந்த யோகா செய்ய வச்சுன்னா சிரிச்சிங்க தான் செய்வீங்க. அது எப்படி சிரிச்சு செய்வீங்கன்னா வயிறு வலிக்க சிரிச்சு செய்வீங்க. அதெல்லாம் இருக்கு யோகா. அந்த வாய் விட்டு சிரிக்கும் போது எப்படி சிரிக்கணும்? வாய் விட்டு சிரிக்கும் போது என்ன சொல்றாங்க? எப்படி சிரிக்க சொல்றாங்க? கலகலன்னு சிரிக்கணும்னு சொல்றாங்க. அப்படிதானே? சிரிக்க பாப்போம். கலகலன்னு சொல்லுங்க. கலகலன்னு சொல்லுங்க. இப்படிதான் சிரிக்கணும் சொல்றாங்க. கலகலன்னு சிரிக்கணுமா? அது மாதிரி கலகலன்னு சிரிச்சீங்கன்னா இந்த கண்ணில் ஓரத்தில் தண்ணி வரணும். இங்க வரணும் தண்ணி பக்கவாட்டுல. போதும் விட்டுரு. அந்த மாதிரி அப்படி சிரிக்கும் போது மட்டும்தான், வயிறு வலிக்க சிரிக்கும் போதுதான் அந்த என்டார்பின்ங்கிற ஹார்மோன் சுரந்து உடல் வலி போயிடுது, கவலை போயிடுது, ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு போகுது, தூக்கம் வருது, நிம்மதியாயிடுது. அந்த வேலையை பண்றது யாருன்னா என்டார்பின். பீனியல் கிளாண்ட்ல சுரக்கூடிய ஹார்மோன் என்டார்பின். இது சிரிக்கும் போது சுரக்குது. ரெண்டாவது, தியானம் செய்கின்ற போது சுரக்கும். ஒரு ஆல்பா ஸ்டேட்ல நீங்க இருக்கும்போது அந்த அமுதம் சுரக்கும். இன்று வரை விஞ்ஞானிகளுக்கு ஒரு புரியாத புதிரா இருக்கக்கூடிய கிளாண்டே பீனியல் கிளாண்டு தான். இந்த பீனியல் கிளாண்டை பத்தி ஆன்மீகமா ஆராய்ச்சி செய்யும் போது அது மூன்றாவது கண் அப்படின்னு சொல்றாங்க. பீனியல் கிளாண்டுங்கிறது மூன்றாவது கண். சிவபெருமானுக்கு மட்டும்தான் இந்த கண் இருக்கா? எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு அந்த கண்ணு. ஆனா என்னன்னா அது மூடி இருக்கு, அவ்வளவுதான். திறந்ததுன்னா ஞானம் பிறந்துச்சு, திறக்கலன்னா ஞானம் பிறக்கல, அவ்வளவுதான். திறக்காத வரைக்கும் அறியாமை, விழிப்புணர்வு இல்லாமை. அந்த மூன்றாவது கண் திறந்துட்டா விழிப்புணர்வு அடைந்த ஆத்மா, அவ்வளவுதான். இந்த பீனியல் கிளாண்ட் ஓபன் ஆயிடுச்சுன்னா விழிப்புணர்வு அடைந்த ஆத்மா அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பீனியல் கிளாண்ட் தான் என்ன பண்ணுது? அந்த ஹார்மோன் என்டார்பின் சுரக்குது. ஒரு நாளைக்கு ஒரு சொட்டு தான். அதான் என்ன போகுது, அந்த ஜடாரக்னிங்கிற ஒரு அமைப்பு மூலமா எரிஞ்சு பொசுங்கி போகுது. இந்த ஆசனம் செய்யும் போது அந்த அமுதம் கிடைக்க பெற்று இவன் எப்படி இருப்பான்? ஒரு ஏகாந்தமா, ஒரு சந்தோஷமா, ஒரு உற்சாகமா, எப்பயுமே சந்தோஷமா இருப்பான். அவங்ககிட்ட அந்த மன தோய்வு அப்படிங்கிறது இருக்காது. செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியல, செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு டூல்ஸ் இல்லை இல்லையா? அந்த டூல்ஸ்ல செய்ய முடியும். ஈஸியா ஒரு மெத்தட் இருக்கு, பட் ஆனா அந்த அளவுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது. ஒரு 4 தலகாணி வச்சு செய்யலாம். 4 தலகாணி எடுத்து போட்டு கயிறு போட்டு கட்டி குறுக்க நெடுக்க கட்டிட்டு அந்த தலகாணி எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த சாய்வு இருக்காது. இந்த சாய்வு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சாய்வு இருக்காது. 4 தலகாணி இப்படி இருக்கும். அந்த எட்ஜில் உட்காந்துட்டு அப்படியே சாஞ்சு வேண்டியதுதான். கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் போட்டு அழுத்தும், ஸ்பைனல் கார்டை போட்டு அழுத்தும். அங்க கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ரொம்ப நேரம் செய்ய முடியாது. இதுதான் விஷயம். ஒரு 3500 ரூபாய் செலவு இல்லாம வாங்கி தலகாணி வச்சு செய்யலாம். ஆனா அது அந்த அளவுக்கு காம்பாக்டா இருக்குமான்றது சந்தேகம். ஏன்னா ரொம்ப நேரம் செய்ய முடியாது. இதுனா 1/2 மணி நேரம் வரைக்கும் செய்யலாம். தூக்கமே இல்லையா, பகல்ல செஞ்சிடாதீங்க. பகல்ல செஞ்சிட்டீங்கன்னா பயங்கரமா தூக்கம் வந்துடும். ஆபீஸ்ல போய் உட்காந்து தூங்கி வழிய வேண்டியதுதான். நைட்ல இல்ல ஈவினிங்ல இத குறைஞ்சபட்சம் 1/4 மணி நேரம், அதிகபட்சம் 1/2 மணி நேரம் செய்யலாம். செய்யும்போது அப்படியே தூக்கம், நல்ல ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும். சரியா? அப்ப இந்த என்டார்பின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் அமுதம் அப்படின்னு சொல்றோம். அமிர்தம் அப்படின்னு சொல்றோம். அது யோகா அந்த தியான பயிற்சியின் போதும்
சிரிக்கும் போது மட்டுமே இந்த ஹார்மோன் சுரக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஆன்மீகத்துல இது வந்து மூன்றாவதுன்னு சொல்லப்படுது. சரி, இப்ப இதை பத்தி நிறைய விளக்கங்களும் சொல்லியாச்சு, கூடுதலாகவும் இன்னைக்கும் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது நிறைவா 14ஆவதா வரக்கூடிய ஆசனம் வந்து சவாசனம். இது தமிழ்ல சாந்தி ஆசனம்னு பேரு. தமிழ் என்ன பேரு? சாந்தி ஆசனம். சான்ஸ்கிரிட்ல சவாசனம். சவாசனம்னா என்ன? சவம் அப்படின்னா பிணம். இது உங்களுக்கு தெரியும். சவம் என்றால் பிணம், ஆசனம் என்றால் பயிற்சி. அப்ப சவாசனம் என்றால் ஒரு பிணம் போன்று படுத்து கிடப்பது அப்படின்னு அர்த்தம். பிணம் போன்று படுத்து கிடப்பது என்றால் அவயங்கள் அங்கம் எதுவும் அசையக்கூடாது, சின்ன மூவ்மெண்டோட இருக்கக்கூடாது. ஒரு பணம் ஏதாவது பண்ணுமா? ஏதாவது பண்ணுமா? சவாசனம் பண்ணும்போது அது வாட்டு போனா போனோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி பிணம் போல் படுத்து கிடப்பது தான் சவாசனம். அது எப்படி படுக்கணும்? தலை நேரா இருக்கணும், உடல் வந்து முழுவதும் தளர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். இதுதான் இங்க முக்கியம். வெறப்பா படுக்கிறது இல்ல சவாசனம், தளர்ந்த நிலை. தலை முதல் கால் பாதம் வரை உடம்புல எந்த இடத்துலயும் வந்து இருக்கும் இல்லாம தளர்வான நிலை படுக்கும். அப்போ கால் வந்து ஒரு அடி இல்ல 1.5 அடி மேக்சிமம் பிரிச்சு வைக்கலாம். கை உடம்பை விட்டு 1 அடி பிரிச்சு வைக்கலாம். உள்ளங்கை வந்து ஆகாயத்தை பக்கமா இருக்கணும், தலை நேரா இருக்கணும். கண்கள் மூடி, முகம் அமைதியான ஒரு நிலையில, இறுக்கம் இல்லாத ஒரு நிலையில, உடல் அனைத்து பாகங்களும் எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப லூஸா. அது எப்படி சொன்னாலும் அக்கடான்னு, எப்படி அக்கடான்னு கிடக்கும். இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியுதுன்னா, ஒரு துவண்டு போன நிலை. ஒரு குழந்தை காய்ச்சல் அடிக்குதுன்னா அந்த குழந்தை எப்படி தோண்டு போய் படுத்து கிடப்பான், அதாவது படுத்து கிடப்பான் தோண்டு போய், அது மாதிரி தோண்டு போய் படுத்து கிடக்கு. ஆனா அவங்க வந்து மகாவிஷ்ணு மாதிரி படுத்து கிடக்குறாங்க. அந்த மாதிரி படுக்காம மல்லாந்து படுக்கணும், அவ்வளவுதான். அந்த ரொம்ப ரிலாக்ஸா, ரொம்ப கம்ஃபர்டபுளா, எந்த இருக்கும் இல்லாம, மிக முக்கியமாக எண்ணங்கள் இல்லாமல், இதுதான் ரொம்ப முக்கியம். படுத்துட்டு இருக்கும் போது கண்டது நினைக்கூடாது. வீட்டு பிரச்சனை, ஆபீஸ் பிரச்சனை, குடும்ப சண்டை, சச்சரவு, கணவன் மனைவி பிரச்சனை, ஃபீஸ் கட்டணும், இன்னைக்கு ஒரு 5000 இன்னைக்கு வேலையை நடக்கும், ஒரே டென்ஷன் ஆகுது, இந்த மாதிரிலாம் டென்ஷன் படக்கூடாது. அப்படியே கம்மன்னு இருக்கும். உங்க சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு, உங்க மூக்குல போற வர சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு, ஒரு பக்கம் போதா, 2 பக்கம் போதா, சூடா போதா, குளிர்ச்சியா போதா அப்படின்னு அதை கவனிச்சுக்கிட்டு அப்படியே படுத்துட்டு வேண்டியதான். இல்லையா, புருவ மத்திய கவனிச்சுட்டு பார்த்துட்டு, புருவ மத்திய பார்க்கணும். உங்க மனம் அங்கேயும் ஒடுக்க மாட்டேங்குதா? எண்ணங்கள் ஆர்ப்பரிக்குதா, ஆர்ப்பாட்டம் பண்ணுதா? இது வேற மாதிரி டைவர்ட் பண்ணும். உடனே நான் பண்ணலாம், அந்த மைண்ட வெளி உலகத்தோட கனெக்ட் பண்ணி, அதாவது ஒரு பறவை சத்தம், ஒரு குயில் சத்தம், அங்க கவனிக்கிற மாதிரி. உங்க பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடாது. உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்களை கொண்டு வராம உங்க சுவாசத்தை கவனிக்கணும், அது புருவமத்தியை கவனிக்கணும், அல்லது வெளி உலக தொடர்பு. அம்மா பால், சார் பேப்பர், விசில் சத்தம் அடிக்குது, குயில் கூவுது, பறவை கத்துது, அந்த மாதிரி அந்த வெளி உலக அந்த தொடர்போட சத்தங்களை கேட்டுட்டு அப்படியே படுத்துட்டுக்கலாம். எவ்வளவு நேரம் படுக்கணும் அப்படின்னா, கம்பல்சரி சவாசனம் அந்த ஆசனங்கள் செஞ்சு முடிச்சுட்டு, 13 ஆசனம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா சவாசனம் செய்யும் போது கண்டிப்பாக 10 நிமிடங்கள் படுத்தே ஆக வேண்டும். கம்பல்சரி. இந்த சவாசனம் செய்யாமல் 10 நிமிடம் செய்வதற்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எழுந்து போனீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க செஞ்ச ஆசனம் அந்த அளவுக்கு பலனா மாறாது. நீங்க எந்த அளவுக்கு சவாசனம் செய்றீங்களோ அப்பதான் பிராணம் என்ன ஆகும், இந்த பிரபஞ்ச ஆற்றல்
ஒவ்வொரு ஆசனத்துக்கும் இடையில வந்து என்ன பண்ணிருக்கேன், ஒரு 30 செகண்ட்ஸ்ல இருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நான் சவாசனம் பண்ண சொல்லிடுறேன். இது எதுக்காகனா நீங்க அப்படியே தொடர்ந்து செய்யணும். அதுக்கு பேரு ஜிம்னாஸ்டிக் அப்படின்னு பேரு. அந்த ஓய்வு நிலை கொடுக்காம தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ண அது பேர் ஜிம்னாஸ்டிக். ஜிம்னாஸ்டிக் வேற, யோகாங்கிறது வேற. ஒவ்வொரு ஆசனத்துக்கும் இடையில குறைஞ்சபட்சம் 30 செகண்ட், அதிகபட்சம் 1 நிமிடங்கள் போதுமானது. ஓய்வு கொடுக்க வேண்டும். அப்படி ஓய்வு கொடுத்து செய்யும் போதுதான் இந்த பிரபஞ்ச ஆற்றல், காஸ்மிக் எனர்ஜி, இயற்கை என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி இந்த பிராணமய கோஷத்தில் ஊடுருவி சென்று பிளட்ல போய் செட் ஆகும், ரத்தத்துல செட்டில் ஆகணும். அதுக்குதான் சவாசனம். நல்ல ஓய்வு கிடைக்கும். கடைசியா செய்யும்போது 10 நிமிஷம், கம்பல்சரி 10 நிமிஷம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இந்த உடம்பு அது என்ன நடக்கும்னா, 10 நிமிஷம் நீங்க இந்த சாந்தி ஆசனம் செய்யும் போது உடம்பும் நீங்க படுத்துட்டு இருக்கிற அந்த தரையும் ரெண்டும் ஒன்னா மெர்ஜான மாதிரி இருக்கும். பிச்சு எடுக்கிற மாதிரி ஆயிடும் நீங்க வந்துடும் போது. அது மாதிரி ஃபீல் ஆயிருக்கா? இருக்காது? உடம்பு இந்த தரையோட அப்படியே ஃபுல்லா மெர்ஜான மாதிரி அது மாதிரி ஃபீல் ஆயிருக்கா? இருக்காது? ஆகலையா? சும்மா படுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். யாருக்கா அந்த உடம்பு தரையோட மெர்ஜான மாதிரி யாருக்கா ஃபீல் ஆயிருக்கா? ஆகலையா? அப்ப நீங்க சவாசனம் ஒழுங்கா செய்யணும். தரையும் உடம்பும் ஒன்னாயிடும், இருக்கிறது தெரியாது சவாசனம் பண்ணீங்கன்னா. அந்த மாதிரி செய்யணும். 10 நிமிஷம் நீங்க படுக்கணும். சும்மா 2 நிமிஷம் 3 நிமிஷம் படுத்துட்டு போனீங்கன்னா அது சவாசனம் கிடையாது. 10 நிமிஷம் படுக்கணும். அப்படி கண்ணு இழுக்கும். சவாசனம் பண்ணும் போது அப்படி கண்ணு இழுக்குதுன்னா 7 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தூக்கங்கிறது எத்தனை நிமிஷத்துல வரணும்? ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு தூக்கம் என்பது 7 நிமிடங்கள் கண்கள் சொருக வேண்டும். தூக்கத்தை தழுவணும் 7 நிமிஷத்துல. அவன் தான் ஹெல்த்தி பர்சன் பேர். அதாவது அவன மனம் நிலையானதாக இருக்கிறது, மனம் சஞ்சலம் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். படுத்தா அரை மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, 3/4 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது சொன்னா மனக்காயங்கள், மன கொந்தளிப்புகள் ஏராளமாக இருக்குன்னு அர்த்தம். அவ படுத்த உடனே 7 நிமிஷம் தூக்கம் வந்துடணும். அப்படி இருந்தா அவங்க மைண்ட் நல்லா இருக்கும். எத்தனை பேர் அது மாதிரி வருது? படுத்த உடனே 7 நிமிஷத்துல படுத்த உடனே 7 நிமிஷம் தூக்கம் வரும். எத்தனை பேர் கை தூக்குங்க? நானும் கை தூக்கிறேன், எனக்கும் வருது. இப்ப பேசும் போது தூக்கம் வருது. சரி, அப்ப மீதி பேர்லாம் தூக்க பிரச்சனை இருக்குது. அப்ப மன அழுத்தம் நிறைய இருக்கு, மன உளைச்சல் நிறைய இருக்கு. அப்ப மனப்பயிற்சியை நம்ம நிறைய பார்ப்போம், உடல் பயிற்சியை பார்த்துப்போம், மனப்பயிற்சியை நிறைய கொண்டு போவோம். அப்படி கொண்டு போனா எல்லா கேள்விகளும் பதில் கிடைச்சிச்சுன்னா மனம் சாந்தம் அடைஞ்சது. மனதில் எழும் எண்ணங்களுக்கு பதில் கிடைத்து விட்டால் மனம் அமைதி கொள்ளும். அவ்வளவுதான். அப்படித்தானே? இதுக்கப்புறம் அதுக்கான விடையை நோக்கி பயணிக்கலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்ல அந்த மனம் அப்படிங்கிற விஷயத்துக்கான, அதில் எழக்கூடிய எண்ணங்களுக்கான விடையை நோக்கி நாம் பயணிக்க போகிறோம். அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். புது புது கோணங்கள்ல 360 டிகிரில 360 டிகிரில மனசை பத்தி என்ன பண்ண போறோம்? புரிந்து கொள்ள போகிறோம். அப்படி புரிஞ்சுக்கும் போது எல்லா விஷயம் தெரியும். போன வாரம் வம்பு விட்டீங்க என்ன, அது எப்படி பற்று இல்லாம இருக்குது? இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது பற்று இல்லாம எப்படி இருக்குது. கிருஷ்ண பரமாத்மா சொன்ன விஷயம் என்ன சொல்றாரு? குருஷேத்திர பொருள் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணும் போது அவன் குழந்திருக்கிறான், அர்ஜுனன் குழந்திருக்கிறான். ஏன் குழப்பம் அடைகிறான் அர்ஜுனன்? எதிரில் இருப்பவர் தன் குரு, கலையை சொல்லி கொடுத்த குரு, தான் சித்தப்பா, பங்காளிங்க எல்லாம் எதிரில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் கொண்டு இந்த நாட்டை ஆட்சி பண்ணணுமா? எனக்கு தேவையாது. அப்படி எதுக்கு பண்ணணும்? நான் காட்டுக்கே போயிடுறேன் மீண்டும். என்ன சொல்றான்? அப்போ அவன் என்ன ஆயிடுறான்னா அந்த அந்த பீட்டா நிலைக்கு போயிடுறான், குழப்ப நிலைக்கு போயிடுறான். அப்படி குழப்ப நிலையில் இருந்த அந்த அர்ஜுனனை ஆல்பா ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்த விஷயம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பகவத்கீதைங்கிறது முழுக்க 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 சப்கான்சியஸ் மைண்ட் சப்ஜெக்ட். அது தெரியுமா? அது கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்டு, சூப்பர் கான்சியஸ் மைண்டு.
சூப்பர் கான்சியஸ்ங்கிறது டிவைன், கடவுள். இஎஸ்டி பவர்னு சொல்லுவாங்க. இஎஸ்டி பவர், எக்ஸ்ட்ரா சென்சரி பவர், அதான் கடவுள். அமானுஷ விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் சொல்றாங்களா இல்லையா? சில விஷயங்கள் அது இஎஸ்டி பவர் தான் தெரியும். அதெல்லாம் ஒன்றுலாம் அதெல்லாம் உண்மையான உண்மை. அப்போ கான்சியஸ் மைண்டு. இப்ப உட்காந்துட்டு இருக்கீங்க, கான்சியஸ் பாக்குறீங்கன்னா இல்ல அப்படி போதையா இருக்கீங்களா? இல்ல நான் பேச எங்கேயோ கேக்குதா? எங்கேயோ கேட்கறம கேக்குதா இல்ல கிளியரா கேக்குதா? அப்ப கிளியரா கேக்குதுன்னா கான்சியஸ் இருக்கீங்க அர்த்தம். எங்கேயோ கேட்கறாம இருக்குன்னா சாப்பிட்டது அப்படியே ஒரு போதையா இருக்குது, கான்சியஸ் சப்கான்சியஸ்ல இருக்கீங்கன்னா அர்த்தம். இந்த சப்கான்சியஸ் மைண்டோட விஷயத்த மட்டும் நம்ம தோண்டி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதோட ஆற்றல், அதோட சக்தி சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் நிறைய நம்ம பேச வேண்டியிருக்கும். சூப்பர் கான்சியஸ், அன்கான்சியஸ், சப்கான்சியஸ், கான்சியஸ், அதெல்லாம் நிறைய பேசணும். அப்ப அந்த குருஷேத்திர போர்ல அர்ஜுனனுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் அந்த உரையாடல் வந்து பகவத்கீதைக்கு வந்து முழுக்க முழுக்க சப்கான்சியஸ் சப்ஜெக்ட். அது டீப்பா உள்ள நுணுக்கி பார்க்கணும் தெரியும். நீங்க அதை படிச்சுட்டீங்கன்னா சொல்லுவீங்க, எது நடந்தது அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறது நன்றாக நினைக்கிறது, இது மட்டும் தெரியும். இவ்வளவுதான் தெரியும், அது தாண்டி என்னன்னு புரியாது. அப்ப அதுல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு வந்து அந்த பீட்டானில் இருந்த அவனை ஆல்பா ஸ்டேட்டு கொண்டு வரவர், குழப்பமான மனநிலை இருந்தவனை தெளிவான மனநிலைக்கு கொண்டு வர்றார். பேசி 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 இங்க இருப்பது நான் தான், அங்க இருக்கிறது நான் தான், நீ இந்த உடம்பதான் அழிக்க போற, ஆன்மாவை அழிக்க முடியாது, ஆன்மாக்கு பிறப்பிறப்பு இல்லை, மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய். நான் ஏன் கொள்ளணும்? நீ ஒரு சத்திரியன், சத்திரியனா சண்டை போடணும். அவங்க எல்லாம் அதர்மத்தின் பக்கம் நிக்கிறாங்க, உன் குருநாதரே அதர்மத்தின் பக்கம் நிக்கிறாரு. உங்களோட குருவே அதர்மத்தின் பக்கம் நிக்கிறாரு, அதையும் அதர்மத்தின் பக்கம் போனாரு அவரு. சுக்கராச்சாரியார் இவங்களாம் அவன் பக்கம் போனாங்க, துரியோதன் பக்கம் போனாங்க. துரியோதனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு பகலமா நின்று அவனுக்கு வழிகாட்டணும், அதுக்காக போயிட்டாங்க. அவங்களுக்கே தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது நம்ம அதர்மத்தின் பக்கம் நிக்கிறோம் தெரியுது எல்லாருக்குமே. கர்ணனுக்கு தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. இருந்தாலும் துரியோதன் வந்து விரோதம் அறியாதவன், அவன் மூர்க்கத்தனமா கோவப்பட்டு ஏதாவது பண்ணுவான். அவனுக்கு கொஞ்சம் வழிகாட்டி அவனை கொஞ்சம் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு பக்கம் நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது தர்மம் தான் ஜெயிக்கணும், அதர்மம் ஜெயிச்சிடக்கூடாது, அப்படிதானே? அப்ப தர்மம் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? வீழ்கிறார்கள். அப்ப ஒரு யதா யதா தர்மஸ்ய, அதாவது எப்போதெல்லாம் தர்மத்திற்கு பங்கம் ஏற்படுகிறதோ அப்போல்லாம் நான் தோன்றுவேன் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அதுல இப்பெல்லாம் நிறைய கான்வர்சேஷன் போயிட்டு இங்க இருப்பது நான் தான், அத அம்பு எய்பவன் நானே, அம்பால் வீழ்பவனே நான், தர்மமும் நானே அதர்மமும் நானே. என்ன சொல்றாரு? எல்லாம் சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அம்பு எடுத்து விடுறாங்க, சண்டை நடக்குது, வீழ்த்தப்படுது. அது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க சப்கான்சியஸ். அதுக்காக சொல்ல வந்து நான் அந்த மனம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது மிகப்பெரிய ஆற்றல் நமக்குள்ள பெருகும், மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய உற்சாகம், மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய தெளிவு, இவ்வளவும் கிடைக்கும் அந்த மனம் அப்படிங்கிற பற்றின விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது. எல்லா நோய்களுக்கு காரணம் மனம் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஞானம் அடைகிறதுக்கோ இல்ல கடவுளை பாக்குறதுக்கோ யாரும் இங்க வரல. நான் யோகாவை சேர்ந்ததே வந்து கடவுளை உணரத்தான் சேர்ந்தேன் அப்படிங்கிற யாராவது கை தூக்குங்க. கிடையாது. இன்னைக்கு கிட்னி சரி பண்ணி கொடுங்க, ஆட்டை சரி பண்ணி கொடுங்க, முட்டிலாம் பேர்ந்து போயிடுது அதை சரி பண்ணி கொடுங்க, முடி கொட்டுது அதை சரி பண்ணி கொடுங்க, கண்ணு பிரச்சனை சரி பண்ணி கொடுங்க, பேக் பெயின் சரி பண்ணி கொடுங்க. இதுக்குதான் வந்திருக்கீங்களா கண்டி? கடவுளை உணர்வேன், உணர்வதற்காக நான் வந்து யோகாக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தரோட கிடையாது. ஆனா யோகாங்கிறது கடவுளை அடைவதற்கான கலை, நோய்க்கான கலை கிடையாது. எல்லாரும் நினைச்சுக்கிட்டது யோகா பண்ண நோய் செய்யாது நினைச்சுக்கிறீங்க. யோகா பண்ண நோய் எல்லாம் சரியாகுது, அப்பெல்லாம் கிடையாது. இது வந்து முக்திக்கான கலை. முக்தியை நோக்கி பயணிக்கும் போது இறைவன் எப்படி இந்த உடம்பை கொடுத்தானோ அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும், அவ்வளவுதான். அதான் நியாயம். நோயில தானே கொடுத்தான் கடவுள், இல்ல முட்டி வழியில கொடுத்தானா? உடம்பு பிபியோட கொடுத்தானா? எந்த விண்ணமும் இல்லாம எந்த நோயும் இல்லாம
தூய்மையான உடம்பையும் மனசையும் ஆத்மாவையும் கொடுத்தான். அதே மாதிரி தூய்மையான உடல், தூய்மையான மனம், தூய்மையான ஆத்மாவை திருப்பி கொடுத்தணும். இதுதான் நன்றி கடன். அந்த நன்றி கடன் செய்ய மறுத்தால் அவர்கள் தான் பாவிகள். அவர்கள் தான் பாவிகள், வேற யாரும் கிடையாது. எப்படி கூட அப்படியே திருப்பி கொடுத்தணுமா இல்லையா? அதான் நியாயம். அப்போ அந்த யோகாங்கிற பாதையில பயணிக்கும் போது நீங்க சொல்ற நோய் எல்லாம் பிஸ்கோத்து. என்னது பிஸ்கோத்து. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நோய் ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படி இருக்குதுன்னு சொன்னாலும் அது பெரிய பெரிய பிரச்சனை கிடையாது. அது சாதாரணமா ஊதி கடாச்சு போயிடலாம். அது கேன்சராவே இருந்தாலும் சரி, எதனால இது போட்டேன் ஊதி கடாச்சு பேர் தான் யோகா. அதுக்கான எல்லா நுட்பங்களும் இதுல இருக்கு. எல்லா ரகசியம் சொல்லி கொடுத்துட்டாங்க. பதஞ்சலி முனிவர், யோகத்தின் தன்மையான பதஞ்சலி முனிவர் ஒரு கடவுளை அடையிறதுக்கான ஒரு சாஸ்திரத்தை கொடுக்குறாரு. ஒரு மனிதன் எப்படி பிறந்தவன அப்படிதான் திருப்பி கொடுக்கணும். அப்ப எல்லா விஷயமும் இதுல இருக்கு. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறாரு. இதை ஃபாலோ பண்றவங்களுக்கு முழுமையா உடல், மனம், ஆன்மா பரிசுத்தமாயிடும். செய்யறவங்களுக்கு இதெல்லாம் இதை ஃபாலோ பண்ணும். உடம்பு, மனசு, ஆத்மா சுத்தமாயிடும். பரிசுத்தமான ஆத்மா சமாதி விலகி போயிடும். அவ்வளவுதான். கடவுள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தலாம். இவ்வளவுதான் யோகா. அப்ப நோய்க்காக நல்லா பில்டப் பண்றாங்க. நாங்க கூட யோகா சேர்க்கறதுக்கு எப்படி சேர்த்தோம்? வாங்க முக்தி தரேன் சொல்லி சேர்த்தேன். வாங்க உங்க முட்டி வலி பேருக்கு சரி பண்ணி தரேன். வாங்க ஹார்ட்டுக்கு சரி பண்றேன், கிட்னி இப்படிதான் சொல்லி சேர்த்தோம். அப்ப பொய் சொன்னோமா? பொய் கிடையாது. சரிதான் பண்ண போறோம். பொய் எல்லாம் கிடையாது. அதுக்கான டெக்னிக் எல்லாமே இதுல இருக்கு. யோகா கூட மருத்துவம் சேர்த்து வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். சேர்த்து அதை கொண்டு போகிறோம். யோகாவால கண்டிப்பா சரியாயிடும். ஆனா இது நோய்க்காக கொடுக்கல. இப்ப இது யோகாங்கிறது 5000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள் பழங்கி வந்தது. பிபிக்காக இந்த ஆசனம் சொல்லி கொடுத்தாரா? யோசனை பண்ணுங்க. பழனி முனிவர் யோக சாஸ்திரம் உருவாக்கும் போது பிபிக்கு இந்த ஆசனம் பண்ணணும், சுகருக்கு இந்த ஆசனம் பண்ணணும், ஆசனால இந்த ஆசனம் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. நோய்கள் எல்லாம் மனிதன் உருவாக்கணும் தானே. இப்போ 40-50 வருஷமா உருவாக்கி வச்சுக்கிறாங்க. பெரிய பெரிய நோயா என்னன்னோ பேர் சொல்றாங்க. 100 ஆண்டுகள் எடுத்துக்கும், இல்ல 200 ஆண்டுகள் எடுத்துக்கும். இந்த ஆங்கில மருத்துவம் தோன்றியது 200 ஆண்டுகள். ஆங்கில மருத்துவம் தோன்றி 200 ஆண்டுகள் ஆகும். அவங்கதான் பெரிய பெரிய நோயை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அவங்கதான் பெரிய பெரிய வாயில நுழையாத பேர்லாம் வச்சுக்கிறாங்க புதுசா. அதனால நோய்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரோக்கியத்தை கத்துக்கிட்டா நோய் சரியாயிடும். அவ்வளவுதான் கான்செப்ட். நோய்க்காக போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறோம் முட்டாள். என்னது? நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் முட்டாள். நோய்களை சரி பண்ணிக்கணும்னா ஆரோக்கியத்தை கையில் எடுக்கணும் புதுசாரி. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஆரோக்கியம் தான் நம்ம சொல்லித்தரோம். நோய்களுக்கு இங்க தேவையே இல்லை. எதுக்கு நோய்களை வேலை செய்யணும்? அவசியம் இல்லாத விஷயம். அப்போ ஒரு நோய் என்ன கத்துக்கணும்? அவன் என்ன பண்ணணும்? அவன் ஒரு நோய் என்ன பண்ணணும்? ஒரு நோய் என்ன பண்ணணும்? ஆரோக்கியத்தை கத்துக்கணும். அவன் ஆரோக்கியம் என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். ஆனா நோய் வந்தால் சந்தோஷப்படுங்கள். ஏன்னா ஆரோக்கியத்தை கத்துக்கிட்டு வந்துருக்கீங்க. ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்படுது. ஹார்ட் பிரச்சனையா? பி ஹாப்பி. கிட்னி பிரச்சனையா? பி ஹாப்பி. சுகரா? ஹாப்பி. எந்த நோய் வந்தாலும் ஹாப்பின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். காரணம், உள்ள வந்திருக்கீங்களே, யோகா கத்துக்கு வந்திருக்கீங்களா, இந்த புனிதமான கலை கத்துக்கு வந்திருக்கீங்க. இது இல்லைன்னா நீங்க பயங்கரமா பிரச்சனை பண்ணிருப்பீங்க. வெளியில எல்லாருக்கும் தொலை கொடுத்துருப்பீங்க. இப்ப தொலை கொடுத்தா அடிக்க போச்சா இல்லையா? யாருக்கும் தொலை கொடுத்தா அமைதியா உட்காந்துன்னு எனக்கு தொலை கொடுக்குறீங்க. நீங்க எனக்கு மட்டும் கொடுக்குறீங்க. இப்போ வெளியில யாரும் கொடுக்காம எனக்கு மட்டும் கொடுக்குறீங்க. இப்போ இது வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தொலை கொடுத்துருந்தீங்க. யாரையும் நிம்மதியா வாழ விடல. அப்படித்தானே? அதை பார்த்துக்கோங்க. சரியா? சவாசனங்கிறது கண்டிப்பா என்ன பண்ணணும்? 10 மினிட்ஸ் கண்டிப்பா படுக்கணும். படுக்கும் போது இந்த பிரீத்திங் கவனிக்கிறீங்க, இல்ல பூர்வமத்தி கவனிக்கிறீங்க. அதையும் மீறி உங்களுக்கு தாட்ஸ் வருதுன்னா உங்க கவனத்தை என்ன பண்ணுங்க? இயற்கை சார்ந்து கொண்டு போயிடுங்க. உங்க பிரச்சனை சார்ந்து கொண்டு போகாம இயற்கை சார்ந்து கொண்டு போயிடுங்க. சரியா? தமிழ்ல சாந்தி ஆசனம். நீங்க வாய் விட்டு சொல்லாம கம்மன் படுத்துட்டு தான் ரொம்ப நல்லது. பேர் ஞாபகம் வச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படாதீங்க. சவாசனம் பேரு என்ன புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சாந்தின்னு சொன்னாரு. சாந்தி அப்படின்னா சாந்தி அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். கம்முன்னு படணும். மனுஷங்க சாந்தி சாந்தி சொல்லிக்கோங்க.
வாய் விட்டு யாராவது சாந்தி அப்படின்னா போச்சு, அன்னைக்கு பொங்கல் வச்சுருவாங்க வீட்டுல. அதெல்லாம் பாத்துக்கோங்க. சரியா? 10 நிமிடம் கண்டிப்பா எல்லா ஆசனம் செஞ்சு முடிச்சுட்டு கம்பல்சரி சவாசனம் செய்ய வேண்டும். இந்த சவாசனம் என்பது மிகுந்த தளர்வான நிலையில் இருக்க வேண்டும். சரியா? இது ரத்த அழுத்தத்தை போக்கும், பிபியை கண்ட்ரோல் பண்ணும். அப்படி படுத்துக்கிறார் இல்லையா, படுத்துக்கிறார் இல்லையா ஒரு கட்சின்னு, அதை விட மல்லாந்து படுத்து சவாசனம் பண்ணா பிபி கண்ட்ரோல் ஆகும். படுக்க முடியல, அப்படி பட்டாலும் பிரச்சனையா இருக்கு. சரி, ரைட்டு, ஓகே. அப்ப குப்புற படுக்கிற மாதிரி ஒரு ஆசனம் இருக்கு, அது மக்கராசனம். அப்படி பட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. இந்த சவாசனம் பண்ணும்போது பிபி நல்லா கண்ட்ரோல் ஆயிடும், நல்லா குறைஞ்சிடும். கூடவே கூலிங் பிராணாயாமம், பிபி அதாவது சவாசனம் பண்ணிக்கினே பிபி சீக்கிரமா கண்ட்ரோல் ஆகணுமா, சவாசனம் பண்ணிக்கினே கூலிங் பிராணாயாமம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஐசியூல அட்மிட் பண்ண மாதிரி இருக்கு. பிரச்சனை வந்துன்னா ஐசியூல அட்மிட் பண்றாங்களா இல்லையா, ஆம்புலன்ஸ் தூக்கி போயிட்டு, அதே கதை தான் அது. கம்முனு படுத்துக்கிட்டு சவாசனம் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளா ரிலாக்ஸா பதட்டம் அடையாம நீங்க பாட்டு அந்த கூலிங் பண்ணீங்கன்னா நல்ல பிபி குறைஞ்சிரும். மன அழுத்தத்தை போக்கும், சுகரை கூட கண்ட்ரோல் பண்ணது. சுகரை கண்ட்ரோல் பண்ணும், பிபியை கண்ட்ரோல் பண்ணும், மன அழுத்தம் சரி பண்ணும், டிப்ரெஷன் சரி பண்ணும், தூக்கம் இல்லை பிரச்சனை சரி பண்ணும், தூக்கம் வரும், படுக்கணும். இந்த மாதிரி இந்த ஒரு ஆசனம் பண்ண விட போயிடுச்சுக்கலாம். ஆனா 14 ஆசனம் உருப்படியா செய்யற ஆசனம் இது ஒண்ணுதான், அப்படித்தானே? 14 ஆசனத்தை உருப்படியா செய்யறது ஒண்ணுதான் செய்றீங்க ஒழுங்கா, இல்ல அதுவும் வரலையா பாத்துக்கோ. இது கண்டிப்பா 14 ஆசனம் 13 ஆசனம் செஞ்சு முடிச்சுட்டு 14 சவாசனம் செய்யணும். செஞ்சுட்டு அந்த உடலை வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாம ரொம்ப சாந்தமா, ரொம்ப சாதுவா, ரொம்ப ஸ்லோ மோஷன்ல அப்படியே மெதுவா இருந்து கண்ணை திறக்காம கம்முன்னு உட்காரும். அந்த அந்த அமைதி நிலைய டேஸ்ட் பண்ணணும். அனுபவமானவத ரிலாக்ஸா படுத்துக்கீங்க, எழுந்து டக்குனு எழுந்தா ஓடு, அப்படி எழுந்துட்டு அப்படி ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். அந்த அமைதியை விட்டு வெளில வரவே தோணாது, அப்படியே இருக்கணும் போல. சரியா? அதுக்கப்புறம் மெதுவா வஜ்ராசனம் போட்டு பிரேயர் பண்ணிட்டு கண்களை கைகள் உரசி கண்களுக்கு ஒத்தரை கொடுத்துட்டு கணக்கு தந்துட வேண்டியதான். எப்பவுமே ஆசனம்ல கண்களை முடிஞ்சா செய்யும். சரியா? சவாசனங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆசனம். அது ஏதோ சும்மா பத்துட்டு நினைக்க வேண்டாம், பல பிரச்சனை சரி பண்ணணும். அந்த பீரியட் டைம்ல கூட கம்முன்னா பண்ணலாம், பெட்ஷீட் போட்டு அப்படியே சவாசனம் பண்ணாங்கன்னா அந்த பெயின் எல்லாம் ஓடி போயிடும். ஃபீவர் வரும்போது இந்த மாதிரி படுத்துக்கிட்டு கூலிங் பண்ணாலும் ஃபீவர் சரியாயிடும், தலைவலி சரியாயிடும். அவ்வளோ எஃபெக்ட் இந்த சவாசனத்துல. சரியா? 14 ஆசனங்கள் நிறைவு பெற்றது. சவாசனம் யாருக்கா சொல்லி கொடுக்கணுமா? யாருக்கா டவுட் இருக்கா? இல்ல சொல்லி செஞ்சாலும் செஞ்சு காட்டுறேன். சவாசனம் யாருக்கா டவுட் இருக்கா? செஞ்சு காட்டணுமா? எனக்கு சவாசனம் என்னன்னு தெரியவே இல்லை, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஒரே குழப்பமாகுது, ரொம்ப கஷ்டமான ஒரு ஆசனமா இருக்குன்னு சொன்னா சொல்லுங்க, செய் வச்சு காமிக்கிறேன். இல்ல அதுல கிங்கு நீங்க கில்லாடி உருப்படியா செய்து அதான் ரைட், மகிழ்ச்சி. அது ஒண்ணு செஞ்சோட போ. சரி, ரைட். இப்ப 14 ஆசனம் நிறைவு பெற்றது.
மனிதம் வளர்ப்போம், ஆரோக்கியம் பெறுவோம். எங்கள் குருஜி ஸ்ரீ மகாதேவ். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதனை மனிதன் நேசிக்கணும், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும், அவ்வளவுதான்.